பத்திரிகையாளர் பல விதங்களில் பல விதத்தில் கேள்வி கேட்டாலும் அடிப்படையாக 1944ஆம் ஆண்டு வெள்ளையர்கள் காலத்தில் சுதந்திரத்திற்கு முன்பு இந்த சின்னோடைப்பு கிராமத்தில் எங்களுடைய தாத்தா பாட்டிகள் மூதாதையர்கள் அரசுக்கு நிலம் கொடுத்தார். ஒரு கேள்வி எழுப்பினார். இந்தமாரி வேறு ஒரு சமூகம் இந்த விமான நிலையத்திற்கு பேர் வைக்க என்று சொல்கிறார்களே, உங்களுடைய தேசத்தந்தையோ அல்லது சுதந்திர போராட்ட தியாகிக்கு பேர் நீங்கள் அந்த கோரிக்கையை முன்வைப்பீர்களா என்று. ஏனென்றால் இன்றைக்கு எந்த மக்கள் இடம் கொடுத்துள்ளார்கள், எந்த மக்கள் இந்த மண்ணில் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்று அனைவருக்கும் தெரியும். மத்திய அரசும் மாநில அரசுக்கு நீங்கள் ஏதாவது அழுத்தம் கொடுக்கிறார்கள்? கண்டிப்பாக. ஏனென்றால் இன்றைக்கு கூட விசி சிங்கு அப்படி என்ற ஒரு இணையமைச்சர் ஒரு வருஷ கால அவகாசம் நான் எங்களுக்கு கொடுக்க தயாராக உள்ளோம் என்று இன்றைக்கு பேட்டி கொடுத்து உள்ளார்கள். இன்றைக்கு நான் போன வருஷம் 10 வருஷம் சொன்னதை சொல்ல, இன்றைக்கு ஒரு வருஷ கால அளவிற்கு நாங்கள் வாய்ப்பு கொடுக்க தயாராக உள்ளோம் என்று மத்திய அரசு சொல்லுகிறது. அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 21 என்ன சொல்லுது? இன்றைக்கு என்னால் ஐபிசி இதெல்லாம் மாற்றிருக்கலாம். ஆர்டிகல் 21 வாழ்வாதாரத்தை வாழ்வுரிமை, ஆர்டிகல் 1 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 7 உரிமையில் ஒரு உரிமை இருக்குது, வாழ்வுரிமை இருக்குது. அந்த உரிமையை நிலைநாட்ட வக்கில்லாத தமிழக அரசு எங்களை தொடர்ந்து வஞ்சிக்கிறது. அவரை சந்திக்க எங்கள் கிராமத்திலிருந்து ஒரு 20 நபர்கள், பெண்கள் 10 பேர், ஆண்கள் 10 பேர் சென்றுள்ளார்கள். நான் அதற்கு செல்லவில்லை. ஆனால் வரும்பொழுது கண்ணீரோடு வந்தார்கள். எங்களை மதிக்கவே வேணாம், மிதித்து தள்ளாமல் இருந்தால் போதும், மிதித்து தள்ளும் அளவிற்கு வரும்போது கண்ணீரோடு வந்தார்கள். ஒரு மதிக்கவே இல்லை. நாயை காட்டிலையும் அந்த மூர்த்தி வெளிப்படையவே சொல்கிறேன், மத்திய நம்ம மாநில வருவாய்த்துறை அமைச்சர் எத்தனை கோடி வருமானம் பார்க்கிறார் என்று அரசுக்கு தெரியும். டைரெக்டாகவே நான் அவருக்கு எங்கள் கிராமத்தின் சார்பாகவும் என்னுடைய தனிப்பட்ட சார்பாகவும் பெரிய கண்டனத்தை தெரிவிக்கிறேன். பச்சோந்திகள், சாதி வெறியர்கள் தான் இந்த பெயரை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுகிறார்கள். உசிலம்பட்டியில் போய் இந்த விமான நிலையத்தை அமைக்கட்டும், யார் பேர் வச்சுக்கட்டும், ஆண்டிப்பட்டியில் போய் இந்த விமான நிலையத்தை நிறுவிக்கட்டும், அதெல்லாம் நாங்கள் பேரை வைக்க சொல்ல மாட்டோமே. ஏன் இந்த விமான நிலையத்துக்கு அவங்க பேரை வைக்கணும் கோரிக்கை விடுறாங்க? பயம். சின்னவுடைப்பு கிராமத்தில் மதுரை மாவட்டம், மதுரை தெற்கு தாலுகா, அயன்பாப்பாடி உட்கடை, மதுரை மாவட்டம், மதுரை தெற்கு தாலுகா, அயன்பாப்பாடி உட்கடை, சின்னவுடைப்பு கிராமம். வழக்கறிஞர் செல்வம் நான் பேசுகிறேன். பத்திரிகையாளர் பல விதங்களில் பல விதத்தில் கேள்வி கேட்டாலும் அடிப்படையாக 1944ஆம் ஆண்டு வெள்ளையர்கள் காலத்தில் சுதந்திரத்திற்கு முன்பு இந்த சின்னோடைப்பு கிராமத்தில் எங்களுடைய தாத்தா பாட்டிகள் மூதாதையர்கள் அரசுக்கு நிலம் கொடுத்தார்கள். அதன் பிறகு 4 வழிச்சாலை 6 வழிச்சாலை என்று ஒரு திட்டத்தை தீட்டி அதற்கும் என்னுடைய அப்பா தாத்தாக்கள் இடம் கொடுத்தார்கள். இப்போ உள்ள சங்கதியாக நாங்களும் விமான நிலையத்துக்கு இடம் கொடுத்தோம். இதற்கு முன்னாடி ஒரு கேள்வி எழுப்பினார். இந்தமாரி வேறு ஒரு சமூகம் இந்த விமான நிலையத்திற்கு பேர் வைக்க என்று சொல்கிறார்களே, உங்களுடைய தேசத்தந்தையோ அல்லது சுதந்திர போராட்ட தியாகிக்கு பேர் நீங்கள் அந்த கோரிக்கையை முன்வைப்பீர்களா என்று. ஏனென்றால் இன்றைக்கு எந்த மக்கள் இடம் கொடுத்துள்ளார்கள், எந்த மக்கள் இந்த மண்ணில் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்று அனைவருக்கும் தெரியும். இன்றைக்கு 11 மணி அளவில் பார்வர்டு பிளாக் கட்சியை சேர்ந்த முருகன் அவர்கள் விமான நிலையத்தில் போய் கொண்டிருக்கும்போது போராட்டம் செய்கிறார். சென்னையிலிருந்து மதுரை வரும்போது அவர்களை போலீஸார் ஐஜி முன்னாடி கைது செய்து சிறையில் எடுத்துள்ளார். தற்காலிகமாக, நிரந்தரமாக சிறையில்லை, 6 மணி வரை சிறை 7 நபர்களை கைது செய்து உள்ளார்கள். அவர்கள் இடம் கொடுத்திருந்தால் அவர்கள் இந்த போராட்டத்தில் இருக்க வேண்டும். தேவேந்திர மக்கள் இந்த போராட்டத்தில் இருக்கிறார்களா, இல்லை எந்த சமூகம் ஒரு பேர் வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள், அந்த சமூகம் இன்றைக்கி நடு ரோட்டில் உட்கார்ந்து பெண்களையும் குழந்தைகளையும் பள்ளிக்கு செல்லாமல் யார் தெருவில் நின்று போராடுகிறார்கள் என்று இந்த அரசுக்கு கவனம் செலுத்த வேண்டும். மற்றொரு கேள்வியை பத்திரிகையாளர் மீடியாக்காரங்க எழுப்பினாங்க. மத்திய அரசும் மாநில அரசுக்கு நீங்கள் ஏதாவது அழுத்தம் கொடுக்கிறார்கள்? கண்டிப்பாக. ஏனென்றால் இன்றைக்கு கூட விசி சிங்கு அப்படி என்ற ஒரு இணையமைச்சர் ஒரு வருஷ கால அவகாசம் நான் எங்களுக்கு கொடுக்க தயாராக உள்ளோம் என்று இன்றைக்கு பேட்டி கொடுத்து உள்ளார்கள்.
இன்றைக்கு நான் போன வருஷம் 10 வருஷம் சொன்னதை சொல்ல, இன்றைக்கு 1 வருஷ கால அளவிற்கு நாங்கள் வாய்ப்பு கொடுக்க தயாராக உள்ளோம் என்று மத்திய அரசு சொல்லுகிறது. ஆனால் மாநில அரசு எங்களை தொடர்ந்து வஞ்சிக்கும் வகையில், மாநில அரசு ஆகிய முதல்வர் அவர்கள் வஞ்சிக்கும் அளவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு சர்வாதிகாரி போல் செயல்படுவதாக அவருடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யும் அளவிற்கு எங்களை வஞ்சிக்கிறார்கள் என்று நாடு அறிந்த உண்மை. தொடர்ந்து 5வது 6வது நாட்களாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். மலையிலும் பெண்களும் குழந்தைகளுக்கு செல்ல முடியவில்லை. சரி விடுங்கள், அது ஒரு பிரச்சனை இல்லை. எங்கேயாவது ஒரு செட்டு போட்டு போகிறோம், வெளியே இருக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வாடகை வீட்டில் கூட இருந்து கொண்டு இருக்கிறோம். இறந்த பிணத்தை இங்கே புதைப்போம். மையான வசதி இருக்கிறதா? இந்த பள்ளி குழந்தைகள் இன்றைக்கு அரையாண்டு தேர்வு தொடங்கிவிட்டது. 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை அரையாண்டு தேர்வு தொடங்கிவிட்டது. இன்றைக்கு காலையில் இதற்கு முன்னாடி பேட்டி எடுத்தவர்களே எல்லாரும் தெரியும், மக்களுக்கு தெரியும். யூனிஃபார்மோடு தன்னுடைய சீருடையோடு எத்தனை குழந்தைகள் உட்காந்து நான் அங்கே வரவில்லை, வேறு அலுவலக விஷயமாக வழக்கு விஷயமாக வெளியில் சென்று விட்டோம். நான் அதுலேயும் செய்தி பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு சீருடையோடு உட்கார்ந்துருக்கிறார்கள். யாராவது ஒரு அதிகாரி அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 21 என்ன சொல்லுது? இன்றைக்கு என்னால் ஐபிசி இதெல்லாம் மாற்றிருக்கலாம். ஆர்டிகல் 21 வாழ்வாதாரத்தை, வாழ்வுரிமை, ஆர்டிகல் 1 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 7 உரிமையில் ஒரு உரிமை இருக்குது, வாழ்வுரிமை இருக்குது. அந்த உரிமையை நிலைநாட்ட வக்கில்லாத தமிழக அரசு எங்களை தொடர்ந்து வஞ்சிக்கிறது. அதற்கு அவர்களின் பிரதிநிதியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருடைய என்ன சொல்வார்களோ அதை காட்டிலும் பன்மடங்கு வஞ்சிக்கும் நோக்கோடு எங்களை தொடர்ந்து வஞ்சித்து வருகிறார்கள். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு மத்திய அரசு ஒரு அமைச்சர், ஒரு மாநில அமைச்சர், அது மதுரை மாவட்டத்தில் உள்ள ஒரு பொறுப்புள்ள அமைச்சர், அவரை சந்திக்க எங்கள் கிராமத்திலிருந்து ஒரு 20 நபர்கள், பெண்கள் 10 பேர், ஆண்கள் 10 பேர் சென்றுள்ளார்கள். நான் அதற்கு செல்லவில்லை. ஆனால் வரும்பொழுது கண்ணீரோடு வந்தார்கள். எங்களை மதிக்கவே வேணாம், மிதித்து தள்ளாமல் இருந்தால் போதும், மிதித்து தள்ளும் அளவிற்கு வரும்போது கண்ணீரோடு வந்தார்கள். மதிக்கவே இல்லை. நாயை காட்டிலையும் அந்த மூர்த்தி, வெளிப்படையவே சொல்கிறேன், நம்ம மாநில வருவாய்த்துறை அமைச்சர் எத்தனை கோடி வருமானம் பார்க்கிறார் என்று அரசுக்கு தெரியும். டைரெக்டாகவே நான் அவருக்கு எங்கள் கிராமத்தின் சார்பாகவும் என்னுடைய தனிப்பட்ட சார்பாகவும் பெரிய கண்டனத்தை தெரிவிக்கிறேன். இது போன்று ஒரு அமைச்சர் பேசக்கூடாது. நீங்கள் உதவி செய்ய வேணாம், மதிக்க வேணாம், மிதித்து தள்ளும் அளவிற்கு நீங்கள் பேசுவது ஒரு அமைச்சர். ஏன்னா கட்சியை அப்பாற்பட்டு தான் அமைச்சர். ஏன் டிஎம்கே கொடியை கட்டிட்டு வரமாட்டார் அமைச்சர்? முதலமைச்சர் டிஎம்கே கொடியை கட்டிட்டு வரமாட்டாங்க. ஏன் தேசிய கொடியை பொருத்திட்டு வராங்க என்றால் அது பொதுநலத்துக்காக, மக்களின் பிரதிநிதியாக அவர் பேசவில்லை. ஒரு அரசாங்கம் என்ன செய்ய வேணுமோ, எந்த அளவுக்கு ஒரு மக்களை வஞ்சிக்கணுமோ அந்த அளவிற்கு தொடர்ந்து எங்களை பழிவாங்கும் நோக்கோடும் இந்த சமூகத்தை இங்கே இருக்க விடக்கூடாது. இந்த 4 வழிச்சாலை அமர்ந்தால் மறுபடியும் இந்த சமூகம் வளர்ந்து விடும். இந்த விமான நிலையத்துக்கு பேர் வைத்து விடுவார்கள். ஏனென்றால் முதலில் இந்த விமான நிலையத்துக்கு பேர் வரவென்றும் கோரிக்கை விடுத்ததே அவர்கள்தான். யாரும் நான் சமூக ரீதியாக பேசவில்லை. ஏன்னால் பச்சோந்திகள், சாதி வெறியர்கள் தான் இந்த பெயரை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுகிறார்கள். உசிலம்பட்டியில் போய் இந்த விமான நிலையத்தை அமைக்கட்டும், யார் பேர் வச்சுக்கட்டும். ஆண்டிப்பட்டியில் போய் இந்த விமான நிலையத்தை நிரூபிக்கட்டும், அதெல்லாம் நாங்கள் பேரை வைக்க சொல்ல மாட்டோமே. ஏன் இந்த விமான நிலையத்துக்கு அவங்க பேரை வைக்கணும் அவங்க கோரிக்கை விடுறாங்க? பயம். ஏன்னா தேவேந்திர மக்கள் ஏற்கனவே 3 முறை இடம் கொடுத்துருக்காங்க, இப்போயும் இடம் கொடுக்குறாங்க. அவங்க பேரை நம்ம பேர் வைக்காட்டியும் பரவாயில்ல, அவங்க பேரை வச்சிடக்கூடாது. நமக்கு கண்ணு கட்டுதான் பாரு, அவங்க கண்ணு கட்டணும் அப்படின்ற உள்நோக்கத்தோடு ஒவ்வொரு மத்திய அரசும், மாநில அரசும், மாவட்ட நிர்வாகமும், அமைச்சர்களும் தொடர்ந்து எங்களை வஞ்சிக்கும் விதமாக தான் பேசுகிறாங்களே ஒழிய எல்லளவும் நுண்ணுயளவும் கூட எங்கள் மீது அக்கறை இல்லை. மத்திய அரசுக்கும், மாநில அரசுக்கும், மாவட்ட நிர்வாகத்துக்கும் ஒரு துளி அளவு கூட இல்லை. ஏனென்றால் நாங்கள் கேட்பது அடிப்படை உரிமை, கால அவகாசம். எங்களுக்கு நீங்கள் பேர் வைக்கலாம் சொன்னீங்க, அந்த கேள்வி கேட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால தான் இந்த விளக்க உரையை சொல்ல வேண்டிய கடமைப்பட்டு இருக்கிறேன். எங்களுக்கு இப்போ அடிப்படையாக தேவையானது கால அவகாசம். 2வது மாற்றுக்குடி அமைக்கணும், மயான வசதி வேணும், பள்ளிகள் வேண்டும், பால்வாடி வேணும், அங்கன்வாடி அமைப்பு வேணும், ரேஷன் கார்டு வேணும். இது தான் அடிப்படையை தான் கேட்குறோம். நாங்கள் வெளியே இருக்கிறோம், திருப்பி எந்த அரசியல் நாங்கள் ரேஷன் கார்டு எல்லாமே போட்டு எரிச்சுறோம். எந்த அரசியல்வாதியும் எந்த அரசும் எங்கிட்ட வரக்கூடாது. இந்த போட்டு இன்னும் 2 நாள் அது நடக்கும். எங்களுடைய ஆதார் அட்டை முதல் கொண்டு, பேங்க் புத்தகம் முதல் கொண்டு எல்லாமே போட்டு, அதேமாதிரி ரேஷன் கார்டு எல்லாமே போட்டு எரிப்போம். எந்த அரசும் இங்கே வரக்கூடாது, எந்த போலீஸ் வரக்கூடாது, எந்த வருவாயும் இங்கே வருவாய்த்துறையும் அதிகாரிகளும் இங்கே வரக்கூடாது. இது இன்னொரு சார், போலீஸ் கூட எங்களுக்கு பெரிய தொந்தரவே இல்லை. வருவாய்த்துறை அவ்வளோ அலட்சியப்படுத்துகிறாங்க. மேலே ஒரு தனிப்பட்ட ஒரு அமைச்சர் சொல்கிறத அப்படியே கேட்குறாங்க. மாவட்ட ஆட்சியர், மாநில அரசுக்கு எப்படி சிஎம் முதலமைச்சரோ அதே மாதிரி மாவட்ட நிர்வாகத்திற்கு இவங்க ஒரு ஜட்ஜு தான்.
மாவட்ட ஆட்சியர் ஒரு ஜட்ஜு அவங்க பார்த்து என்ன முடிவு எடுத்தாலும் அவங்க ஏற்றுக்குருவாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு பிரச்சனை நடக்கும், எல்லாமே சிஎம் போய் சந்திக்க முடியாது. ஏன்னா அவர் ஒரு நீதிபதி, மாவட்ட நீதிபதிக்கு ஈக்குவலான பவர் இருக்குது, அவர் ஒரு நீதிபதி தான். ஆனால் ஏற்கனவே இப்போ ஏர்போர்ட் எடுக்கிறாங்க, அதில் நீர்பிடிப்பு எடுக்கிறாங்க. மொத்தம் 70 ஏக்கர் எங்கள் கம்மா, அதில் 37 ஏக்கர் எடுக்கிறாங்க. எங்களுக்கு அதே மாதிரி வடபுறம் உள்ள எங்களுடைய இடத்த கொடுத்தா அது நீர்பிடிப்பு ஒரே ஜீவோ தான். இந்த நீர்பிடிப்பை நத்தம் புறம்போக்காக மாற்றி உத்தரவிடுகிறேன். ஒரு பக்கம் எழுதலாம், அரை மணி நேரத்தில் முடிகிற பிரச்சனையை எத்தனை நாட்களாக எத்தனை வாரங்களாக நீடிக்க போகிறாலும் எங்களுக்கு தெரியவில்லை. அதை விட்டுருங்க. இப்போ உள்ள மதுரை மாவட்ட நம்ம தென் மாவட்டங்கள்லாம் ஒரு உந்து சக்தியாக மக்களுக்கு நலன் தர ஹைகோர்ட் அமைஞ்சிருக்கு. அந்த ஹைகோர்ட்டு உத்தங்குடி கண்மா, நம்ம டிஸ்ட்ரிக் கோர்ட்டு மதுரை டிஸ்ட்ரிக் கோர்ட்டு அது தல்லாகுளம் கண்மா. இப்போ இருக்க வில்லாபுரம் இருக்க ஒரு 10,000 குடியிருப்புக்கு மேலே இருக்கும், லட்சக்கணக்கான பேர் மக்கள் குடி, அது வில்லாபுரம் கம்மா. அதெல்லாம் நீர்ப்பிடி இல்லை, அவங்களுக்கு தெரியலையா? கண்ணுக்கு மூர்த்தி ஐயாவுக்கு தெரியலையா? அந்த மாவட்ட ஆட்சியருக்கு தெரியவில்லையா? எல்லாமே நீர்ப்பிடி தான். சட்டத்தில் என்ன சொல்லுதோ, ஏற்கனவே இங்கே சமத்துவரம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சமத்துவரம் அமைக்கணும்னு சொன்னாங்க. அது அப்போல்லாம் நீர்ப்பிடிப்பு நாங்கள் எதிர்த்தோம். இந்தமாரி பல சமூகத்துக்கு வந்துடுவாங்க, எங்களுக்கு சமூக பிரச்சனை ஏற்படும், கம்யூனிகள் பிரச்சனை ஏற்படும், வரக்கூடாதுன்னு சொன்னோம். அப்போ இது நீர்ப்பிடிப்பாக தெரியல. எங்களுக்கு கொடுத்தா மட்டும் நீர்ப்பிடிப்பு, அவங்களுக்கு கொடுத்தா அந்த மாமியார் உடைச்சா மண்சட்டி, மருமக உடைச்சா பொன்சட்டி மாதிரி அவங்களுக்குன்னா ஒன்றும் இல்லை, எங்களுக்குன்னா அவங்களுக்கு அவ்வளோ வருத்தம். என்னன்னு தெரியல. நம்ம சமூகம் தொடர்ந்து எங்கள் சமூகம் பாதிக்கப்பட்டு வருது. அடிப்படை உரிமையில் தான் கேட்குறோம். அப்படி தரவில்லை அப்படின்னு வெளிப்படையாக சொல்லியிருட்டோம். ஆனால் 6 நாள் டைம் கொடுத்தாங்க, நாங்கள் அதை ஏற்றுக்கிறல, நாங்கள் கேட்கல. 6 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்தா எங்களுக்கு முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது, காலாவாசம் கண்டிப்பாக வேணும். அதற்கு அடுத்து என்ன பேச்சுவார்த்தைன்னு எங்களுக்கு குழு மூலமும் எங்கள் கிராமத்து சார்பாகவும் சமூக தலைவர்கிட்ட பேசி என்ன தேவையோ அதை கேட்போம். எங்களுக்கு முழுமையாக 6 மாதம் 1 வருஷம் டைம் வேணும். அதுக்கு முன்னாடி கொடுத்தா முந்தானத்து நடந்ததுக்கால பெரிய போராட்டங்களும், இந்த போராட்டம் அதுக்கடுத்து மாவட்ட ஆட்சியர் முன்னாடியும், அதற்கு அடுத்து பாரிமுனையிலையும், அதுக்கடுத்து தலைமைச் செயலுக்கு முன்பு போராட எங்கள் மக்கள் தயாராக இருக்கிறார்கள். இது இதே போல் பல்வேறு சமூகத்துறை எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வராங்க. சின்ன விஷயமாக முடிக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். வருவாய்த்துறையிட்ட வெளிப்படையாக அந்த அம்மாட்ட ஆர்டிஓட்ட சொல்லிட்டோம், சின்ன பிரச்சனையாக முடிக்கும்னு நினைக்கிறோம். வருவாய்த்துறையும் காவல்துறை அதிகாரிகளும் அரசியல்வாதின்னு பெருசுப்படுத்தினா அதுக்கு நாங்கள் தயார் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். நாங்கள் என்ன சொல்கிறது, மேல் அதிகாரி ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க. என்னங்கம்மா ப்ரெஷர் பண்ணுறாங்க? வெறும் ஒரு 300 வீடு முல்லை நகரில், மதுரையில் முல்லை நகரில் புறம்போக்கில் உட்காந்துட்டு எந்திரிக்க மாட்டாங்க. அவங்கள எழுப்ப வக்கில்லாத இந்த மத்திய அரசுக்கும் இந்த மாநில அரசுக்கும் இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் பட்ட இடத்தில் 400 ஆண்டுகளாக 4 பரம்பரையாக தொடர்ந்து நாங்கள் வாழ்ந்து வரோம். எங்களுக்கு எங்கள் மேலே என்ன அவங்களுக்கு வெறுப்பு என்னன்னு தெரியவில்லை. அது வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. இல்லை எதுவுமே வேணாம், எரிச்சு நாங்களும் போயிரு எல்லாம் கொண்டுட்டு நீ அரசே இல்லைன்ட்டு வித்ரா பண்ணிட்டு போகலாம். ஏன்னா தொடர்ந்து ரேஷன் கார்டும் மக்களுக்கு வக்கில்லாத அரசு டிசால்வ் பண்ணிட்டு போகலாம். இந்த பிரச்சனை வந்து சாதாரண நினைக்கிறாங்க. உதயநிதிட்ட நாங்கள் போய் பெட்டிஷன் கொடுக்குறோம் மதுரை ஏர்போர்ட்டில். இந்த படத்தில் மாரி அரை மணி நேரத்தில் மூர்த்தி போகுது, அரை மணி நேரத்தில் மூர்த்தி திறக்க வருங்க பெட்டிஷன். போங்கம்மா நாளைக்கு இடிக்க சொன்னால் தான் இடிக்க சொன்னேன், இன்னும் இடிக்கலையா? அந்தளவுக்கு நம்மளை அவங்க வீட்டில் நாய் எப்படி ஒரு கட்டடத்தில் இருக்குது, நாய்க்கு என்ன சோறு போடுறாங்க, நாய்க்கு எப்படி அந்த பாதுகாப்பு கூட எங்களுக்கு இல்லை. அப்படி அப்புறம் மத்திய அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், மாநில அரசை. ஏன்னா மத்திய அரசு இடம் கேட்டாலும் அதோடைய எடுத்து கொடுக்குற பொறுப்பு வந்து மாநில அரசுக்கு தான் உண்டு. அப்படின்னு வந்து மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ரொம்ப பெரிய நெருக்கடின்றாங்க. அதெல்லாம் இங்கே வந்து பேசுவாங்க, அங்கே போய் கைப்பட்டு போவாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க, அந்த ஃபண்டெல்லாம் வேணும்டுவாங்க. அப்புறம் உங்கள் அப்பா வீட்டு சொத்தாண்டுவாங்க. அப்புறம் இவங்க அப்பா வீட்டு சொத்தா இது எங்கள் கிராமத்தில் எங்கள் மூதாதையர்கள் நான் கஷ்டப்பட்டு 1,4 ரூபாய்க்கு ஏர்போர்ட் இடத்துல 1,4 ரூபாயிலேருந்து சம்பளம் பார்த்து இந்த சொத்து வாங்கினது. பூர்வீகமாக ஆடு மாடு இருக்குது, குழந்தைகள் இருக்குது, பூரா செட்டு போட்டிருக்காங்க. எங்களை காலாவாசம் தான் ஒரு ஆளுக்கு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா மதிப்பு இருக்குது. அந்த பொருளை நாங்கள் அப்புறப்படுத்தணும். 1 வாரம்ன்றது 1 வாரத்துக்குள்ளே எங்களுக்கு இலவசமாக வீடு கட்டி கொடுக்கட்டும், இலவசமாக இடம் கொடுக்கட்டும். அதுக்கடுத்து போய்க்கிறோம். 1 வாரத்துக்குள்ளே அவங்க அந்த வேலையை சரின்னா நாங்கள் வெளியேற ரெடி தான். ஆனால் அவங்க வந்து ஒரு அரை மணி நேரம் வேலையை பார்க்க முடியல. ஆனால் 5 நாள் இழுக்கிறாங்க, 6 நாள் இழுக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நாங்கள் பயந்தாலும் கிடையாது. நாங்கள் ஒரு மனச்சாட்சியாக இருக்கிறோம். இங்கே உட்காரது ரோட்டில் உட்காரதுக்கு பெரிய இதாக இருக்கும். பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணக்கூடாது, ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது. அதை அவங்க சட்டத்தை பயன்படுத்தி வேறு மாதிரி அடிதடியாக்கி வேறு மாதிரி போயிடுவாங்கிறது நாங்கள் அமைதியான வழியில் இருக்கோம். இங்கேயும் வந்து அவங்க ப்ரெஷர் பண்ணுறாங்க. போலீஸ் அதிகாரிகளை காட்டி வருவாய்த்துறை வந்து எங்களுக்கு தொடர்ந்து எங்களுக்கு வஞ்சிக்கப்பட்டு வருகிறது. வாய்ப்பிற்கு நன்றி கூறுகிறேன். வேறு எதுவும் கேள்வி இருந்தால் கேளுங்க, நான் சொல்ல மறந்துட்டேன்.